ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி டைட்டிலில் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் வந்து சென்னைக்கு போக போகிறேன். எங்கே போகிறேன், என்ன இது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து மேலும் நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து என்னோடய அலர்ஜிக்கு வந்து நீ சொன்னால் மட்டும் என்ன கேட்டுருவா போகிற அப்படி எல்லாமே ஒரு கமெண்ட் வந்துச்சு. இல்லை சிஸ்டர், நீங்கள் சொல்கிறத நான் ட்ரை பண்ணுறேன், பட் வீடியோவில் மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணுறதில்ல. இப்போவும் அந்த அலர்ஜி கண்டினியூவாக இருந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 7,000 அந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்குனால தான் இந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதை வந்து நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்கன்னு நினைக்கல. சரி, ஓகே, மேபி நான் வந்து எதுவுமே உங்ககிட்ட இது பண்ணுறதில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு அப்படி தோணலாம். வேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், இந்த மாதிரி எல்லாமே நிறைய வந்து ட்ரை பண்ணிருக்கு. இது வந்து பிளட்டில் வந்து ஏதோ இன்ஃபெக்ட் ஆன மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா இன்னுமே வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தெரியுதுங்களா? ரெட் கலரில் தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், இன்னைக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து இதாகிருக்கு அப்படின்றத. நாளைக்கு வந்து கிளம்பணும் நான் சென்னைக்கு. ஆனால் என்னோட நிலமை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். காலையில் இன்ஜெக்ஷன் போட்டும் இது கேட்கல அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதில் ஃபேஸில் கூட இப்போது முன்னாடி ஃபேஸில் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்து ஃபேஸில் கூட வந்துடுச்சு. எனக்கு ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே தகன்னு எரியிற மாதிரி இருக்குது. இன்ஜெக்ஷன் போட்டு வந்து திருப்பி வந்து எனக்கு இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், எங்கே சென்னைக்கு போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க அப்படின்றது எவ்வளோ பேர் கெஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. மேபி நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சர்ப்ரைசிங்காகவே இது வீடியோ வந்து இருக்கட்டும். கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே போகிறேன் அப்படின்றத. நாளைக்கு தான் நான் வந்து ஒரு 3 days வந்து லீவ் போட்டிருக்கேன். கோவிலுக்கு தான் வந்து போக போகிறேன். ஓகேங்களா? அது என்ன கோவில் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப அரைக்குதுங்க. ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம அரைச்சிட்டோம் இதாகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அப்படியே இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சென்னைக்கே போகாது அப்படின்ற மாதிரி என் வீட்டுக்காரமோ வந்து பேசிடுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சென்னைக்கு போகிறதுனால நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் எப்படி என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ஸ்டிச் பண்ணுது. அதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணிக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசலாம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டேன். சிம்பிளாக தான், அதுவும் பேனல் கட்டிங், ஃபஸ்ட்டு டைம் கட்டிங் போட்டது. கொஞ்சம் இதில் வந்து நிறையவே வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றதுனால. இங்கே பாருங்கள், 16 இது. இது வந்து வேர் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். அழகாக இருக்குல்ல? எனக்கு நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ளேர் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நல்லாயிருக்கும் இது போட்டோம் அப்படின்னா. இதில் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இது பேக்கில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குங்களா? இது அயரன் பண்ணி இது பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து இது கொடுக்க போகிறோம். நாட் மட்டும் வச்சுருக்கிறேன். ஓகே, எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதில் பஃப் கூட வச்சுருக்கிறேன் பாருங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை போய் கொடுத்துட்டு வந்துடலாம். முடிஞ்சால் அங்கே வீடியோ எடுக்க பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா இல்லை. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பிக்சர் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சின்ன மிஸ்டேக்ஸே இருக்குது. ஏன்னா இது ஹிப்போ கிட்ட வந்து கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது.
கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கட்டிங்கும் எனக்கு தெரியாது, யூடியூப்பில் பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். அது சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். அது வந்து எங்கள் கம்பெனியில் ஒரு அக்கா தான் போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. பட் அவங்க வந்து நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லலை. ஓகே நான் சூப்பராகவே தைச்சிருக்கிறேன் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனால் நான் அந்த அக்கா கிட்டே சொன்னேன், அக்கா அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஃபோட்டோ ஃபிட்டிங்காக இருக்குது, கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதை மட்டும் டைட் பண்ணிக்கிறேன். பஃப் எல்லாமே வச்சுருந்தேன். நான் வந்து யோசித்து வச்ச டிசைன் வேறு, அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து லைட்டாக தான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து டிசைன் வைக்கிறதா இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் கொலாப் ஆகிட்டு, ஏன்னா மேக்ஸி வந்து ஃப்ரில் வச்சது, அதுக்கப்புறம் மேக்ஸி இது அம்ப்ரெல்லா கட்டிங்கு அது வந்து நான் செஞ்சிருவேன், தச்சிடுவேன். அதுக்கப்புறம் இது வந்து பேனல் கட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கேல்குலேஷன் தான் ரொம்ப 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 முக்கியம். நான் என்ன பண்ணியிருக்கேன், கேல்குலேஷன் போட்டு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கிளாத் வந்து விட்டுருக்கேன். எப்படின்னா ஒரு ப்ளீட் வந்து எக்ஸ்ட்ரா 2 இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, 16 பேனல் கட்டிங். அதை அப்படின்னும்போது அது கொஞ்சம் ஹெவியாகவே வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. சரி ஒன்றா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்று நான் வந்து முன்னாடி பின்னாடியும் சேர்த்து அதை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்குன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் தைச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் லைனிங் வந்து பத்தாமல் இருந்துச்சு. அவங்களே தான் எனக்கு லைனிங்கும் கொடுத்தாங்க. அதை வந்து ஃப்ரில் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதனால கொஞ்சம் புஃப்னு வந்து காட்டலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போடும்போது கொஞ்சம் டைட் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சென்னைக்கு போகிறதுனால நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி போகணும், கோவிலுங்களுக்கு போகணும் நிறைய அப்படின்றத வந்து மைண்ட் செட்டில் இருக்கிறேன். இந்த வாட்டி வேறு கார்த்திகை மாதங்கள், சாரிங்க ஆடி மாதம்னு சொல்கிறத விட கார்த்திகை மாதம்னு சொல்லிட்டேன், சாரி பை மிஸ்டேக். ரொம்ப அரிக்குதுங்க, முடியலைங்க என்னால். ஆனாலும் நான் சிரிச்சிட்ருக்கேன் பாருங்கள். பேக்கிங்கெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பேக்கிங் வீடியோ. பட் அப்புறம் வந்து ட்ராவலிங் வீடியோ அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு ட்ராவல் போகும்போது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கம்பெனி வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து தெரியல, புது மிஷின் எல்லாமே இறக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 மாதம் போகாது, அதுக்குள்ளே என்னோடய கடனும் தீர்ந்துடும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டுன்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி தான் வந்து சொன்னாங்க எங்களுக்கே மேனேஜர் வந்து, இன்னுமே வந்து ஒரு 4 months ஆச்சு, மேக்ஸிமம் ஒரு 3-4 months ஆச்சு இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கூட்ட மாதிரி ஆயிடுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மிஷின் வராமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கம்பெனி சேஞ்ச் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். பட் வந்து கம்பெனி சேஞ்ச் ஆகலை, இன்னும் ஒரு 3 மாதம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம நல்லா வேலை பார்க்கணும். அதுக்குள்ளேயே வந்து மாதத்தில் போன மாதம் ஃபுல்லாகவே அதிகமாக லீவ் போட்டிருக்கேன். இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் வரும்னு கூட தெரியல. கிட்டத்தட்ட வந்து சண்டே போட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த 4 நாள் போயிடும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நான் ஒரு 5 நாளோ 6 நாளோ லீவ் போட்டிருக்கேன். இந்த ப்ராப்ளம்காக மட்டும்தான், இதே ப்ராப்ளம் தான். உடனே போகிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக் சொல்லுங்கள் பார்க்கலாம். உடனே இன்ஜெக்ஷன் போடும் போகலைங்க, அதனால தான். இப்போ வந்து ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஜெல் மாதிரி, அதை வந்து கொஞ்சம் பூசிக்கிட்டால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அந்த அரிப்பு வந்து கம்மியாயிடும். கம்பெனிலேயே நான் வந்து பூசிக்கிட்டு தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன். யாரும் என்னவோ பண்ணிக்கோங்கடா, பரவாயில்ல, தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பூசிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது இந்த பொண்ணு அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கே ஒரே சிரிப்பு, என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. என்னக்கா பண்ணுறது, என் நிலமை அப்படி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. வேறு ஃபேஸில் வேறு வந்துடுச்சு, அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஷார்ட்டாகவே சொல்லி முடிச்சிட்டேன். நாளைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். பாய், எல்லாருக்கும்